Pepe. Take this away. Shit. ஏய், போட்டாவடா எடுக்கிறீங்க? தேவையா உனக்கு? மச்சான் வந்து ஒப்பாரு வா. சேகர் 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 கமான். விக்ரம் சொல்லு. அவன் அந்த போட்டோ எடுத்துட்டான். மேடம் பிரியா. மேடம் பிரியா? அந்த போட்டோ பின்னாடி மேடம் பிரியா அட்ரஸ் இருக்கு. இருந்தா அதனால சொல்லு. அதனால அவன் கண்டிப்பா அங்க போவான். ப்ளீஸ் மேடம் பிரியாவை காப்பாத்துங்க.
பணையம் வச்சு நீங்க செஞ்ச காரியத்துக்காக எங்க பத்திரிகை சார்பா வாழ்த்துக்கள். நீங்க சீக்கிரம் குணமாகணும். கரெக்ட். அப்பதான் நீங்க விக்ரம் ஸ்பெஷல் படம் பார்க்க ஏற்பாடு பண்ண முடியும். உங்க டிபார்ட்மெண்ட் பத்தி எல்லாரும் பெருமையா பேசிக்கிறாங்க. நல்ல டீம் ஒர்க். எஸ், விக்ரம் சார், நான், அசோக் 3 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஹாய் அசோக், உனக்கு 100 ஆயிஸ்ரா. நிச்சயமா. எனக்காக நீ கத்தி குத்து வாங்கியிருக்கே. அன்னைக்கு விக்ரம் சாரோட இவன் போயிருக்க வேண்டியவன் தப்பிச்சுக்கிட்டான். பை த வே, ஹி இஸ் மிஸ்டர் அசோக். ஹலோ. ஹலோ அசோக், மீட் பிரஸ் ரிப்போர்ட்டர் மிஸ் உமா. ஓ, நீங்க தானே அது தலைவரை டியூட்டில இருந்து அடிக்கடி வெளியில எடுக்கிறவங்க. glad to meet you. ரொம்ப பரபரப்பான கால் கேர்ள்ஸ் கொலை வழக்குல குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களே. முதல்ல என்னால நம்ப முடியல, அப்புறம் எல்லாம் நம்ம அதிர்ஷ்டம்னு சந்தோஷப்பட்டேன். நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா குற்றவாளிக்காக லாயர் ஸ்ரீனிவாசன் ஆஜராகிறாரு. யாரு ஸ்ரீனிவாசன்? தெரியாதா? இன்னைக்கு தேதியில மெட்ராஸ்லயே பெஸ்ட் கிரிமினல் லாயர். எத்தனையோ குற்றவாளிகளை தப்ப வச்சிருக்காரு. அவருக்கு பணம் தான் பெருசு. நோ, அவர் தோத்து போகணும். நிரஞ்சன் தான் எல்லா பெண்களை கொண்டிருக்கான்னு ப்ரூவ் ஆகணும். அவன் தப்பிக்க கூடாது. ரிலாக்ஸ் தானா? எப்ப அவன் போலீஸ்ல பிடிபட்டானோ அப்பவே அவன் புத்திசாலி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நிச்சயம் அவன் எல்லாத்துக்கும் பழியத்துக்கு போறான். இந்த வழக்கில் குற்றவாளி கூண்டில் நிற்கும் நிரஞ்சன் என்கிற இந்த வாலிபர் கொடூரமான முறையில் பெண்களை கொலை புரிந்துள்ளார் என்பதற்கான ஆதாரங்கள் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் இந்திய குற்றவியல் சட்டம் 302வது பிரிவின்படி இந்த கோர்ட் இவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. ஐயோ, செய்யாத கொலைக்கு சேர்த்து தண்டனையா? இந்திய அரசியல் சட்டமாயா இது? அரசியல்வாதிங்க சட்டையா? ஐயா ஜட்ஜி, ஹோட்டல்ல வச்சு உசுர விடுறதே பாஞ்சாலி பாப்பா, அது மட்டும்தான் நான் பண்ண கொலை. அது எதுக்கு பண்ணேன்? என் மேட்டரை தெரிஞ்சுட்டாலும் பட்டு தண்டனை போட்டுன்னு போயிட்டா. அதுக்கு நான் தான் பண்ண முடியும். ஐயா ஜட்ஜி, யாரோ ஒரு பெரிய மனுஷன் இந்த 2 கொலையும் பண்ணிட்டு வெளியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான். அவனை பிடிங்க. ஐயோ, சத்தியமா இந்த கொலை நான் பண்ணல. ஐயா ஜட்ஜி, நான் அந்த கொலையை பண்ணல. ஐயா விட்டுருங்க. இந்த கொலை நான் பண்ணல. ஐயா ஜட்ஜி. பேஷ் பேஷ். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபைல் பாக்கி இருக்காத. அதான் என் கட்சிக்காரருக்கு செய்யாத கொலைக்கெல்லாம் சேர்த்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டல. தூக்கு மேடைக்கு போறவன் ஒரு கொலை செஞ்சா நான் 9 கொலை செஞ்சா நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த தப்புக்காக நீங்க இந்த கோர்ட்டுக்கு மறுபடியும் வரதான் போறாரு. அப்ப இந்த லாயர் ஸ்ரீனிவாசன் யாருன்னு உங்களுக்கு புரியும். வேற எவனோ ஒரு கொலைகாரன் வெளியில சுதந்திரமா நடமாடி இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா, அன்னைக்கு நிரஞ்சன் கோர்ட்ல கதறும் போதே நினைச்சேன். என் 10 வருஷ சர்வீஸ்ல எத்தனையோ குற்றவாளிகளை பார்த்திருக்கேன். ஆனா தண்டனையை ஏத்துக்க தயாரா இருக்கிறவன் கூட செய்யாத குற்றத்துக்கு பழி ஏத்துக்க மாட்டான். இது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சவால். இமிடியேட்டா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். ஆமா, ஏன் நாம 3 பேர் ஒன்னா சேர்ந்து இத ஒரு பர்சனல் சேலஞ்சா எடுத்து கொலையாளி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணக்கூடாது? ஷூர், why not? நானும் ரெடிதான். ஆனா இந்த கொலைகளுக்கான காரணமே புரியலையே. பொதுவா நாம நினைக்கிற எந்த காரணத்துக்காக அவங்க கொலை பண்றது இல்ல. தொடர்ந்து கொலை பண்றதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்கணும். அதாவது அவங்க அந்த அளவுக்கு சாடிஸ்டா இருக்கணும். தொடர்ந்து கொலை செய்யும் போது ஒரு பேட்டர்ன் வந்துரும் இல்லையா? 8 கொலையை 8 விதமா பண்ண முடியாது. எங்கேயாவது ஒரு ஒற்றுமை இருக்கணும். இருக்கே. இந்த கேஸ்ல செத்த எல்லாருமே இளம் பெண்கள், அதுவும் விபச்சாரிங்க. அப்ப அந்த கொலையாளி ஏதோ ஒரு விதத்துல ஒரு விபச்சாரியால பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த தொழில் மேல அவனுக்கு ஏற்பட்ட வெறுப்புல தான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இந்த மாதிரி ஆளுங்க மனசுல கொலவெறியோடையும் வெளியில சாதாரணமா தான் இருப்பாங்க. அவங்கள அவ்வளவு சுலபத்துல அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஒரு டாக்டராவோ கிளர்க்காவோ ஏன் ஒரு லாயரா கூட இருக்கலாமே. எந்த கொலையிலயும் ஒரு தடையும் கூட சிக்கலையே. எதை வச்சு ப்ரொசீட் பண்றது? சாதாரணமா இந்த மாதிரி ஆட்கள் முதல்ல கொலை பண்ணும்போது பழி வாங்குற உணர்ச்சி தான் மனசுல இருக்கும். பயங்கரமான வெறியில தான் பண்ணிருப்பாங்க. அவங்க அடுத்தடுத்து பண்ற கொலைகளை தான் நிதானமா திட்டம் போட்டு தடயங்களே இல்லாம பண்ணிருப்பாங்க. இல்லையே, முதல் கொலை அடையாறுல நடந்தது. ரொம்ப சுத்தமா தடயமே இல்லாம பண்ணிருக்கான் கொலைகாரன். இது வெறியில பண்ண மாதிரி தெரியல. கொலைக்கு முன்னாடி அந்த பொண்ணோட யாருமே இல்ல. ரொம்ப திட்டம் போட்டு நடந்த கொலை அது. அதனால அது அவன் செஞ்ச முதல் கொலையா இருந்திருக்க முடியாது. மத்த இடங்களையும் விசாரிக்கணும். இதே மாதிரி கொலை வேற எங்கேயாவது நடந்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன். கோயம்புத்தூர், மதுரை. விக்ரம், 5 வருஷத்துக்கு முன்னால மதுரையில இதே மாதிரி தொடர்ச்சியா நடந்த கொலைகளை கண்டுபிடிக்கத்தான் எங்க வீட்டுக்காரரும் அண்ணனும் போனாங்க. நிறமாச கர்ப்பிணியானா வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்க வேண்டிய புருஷனையும் எனக்கு சீமந்தம் பண்ணி அழகு பார்க்க வேண்டிய அண்ணனையும் ஒரு குறைஞ்சி போன போனமாத்தான் என்னால பார்க்க முடிஞ்சது. மதுரையில நடந்த ஒரு ஜீப் ஆக்சிடென்ட்ல 2 பேரும் இறந்து போயிட்டாங்க.
அப்புறம் அந்த கேஸ் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்டா எப்போ நடந்ததுன்னு சொல்லுங்க. டீடைல்ஸ் கொடுங்க. ஐ திங்க் we got some clue. மதுரையில மட்டும் 86 நவம்பர்ல தொடங்கி 6 மாசத்துல 7 கொலை நடந்துச்சு சார். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் என்ன? சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆ. ஆனா செத்து போன எல்லா பெண்களுமே விபச்சாரிங்க தான் சார். வேற ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கா? எஸ் சார். இந்த கொலைகளை இன்வெஸ்டிகேட் பண்ணத்தான் மிஸ்டர் ரமேஷ் வந்தாரு. அவர் ரோட் ஆக்சிடென்ட்ல செத்து போனதுக்கு அப்புறம் கொலைகளும் நின்னு போச்சு. நாங்களும் ஃபைல மூடிட்டோம் சார். ஓ, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. போலீஸ் ரிப்போர்ட், கோர்ட் ரெக்கார்ட்ஸ், ஹாஸ்பிடல்ல இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எனக்கு உடனே அனுப்பி வைங்க. ஓகே, இமிடியேட்.